அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் மாதவி என்னும் புனைப்பெயரில் எழுதும் ஈழத்து எழுத்தாளர் மோனா கானா சூனா சிவகுமாரன் எழுதிய அப்பவும் இப்பவும் என் பக்கத்து சீட் அவள் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசிக்கவிருக்கும் சிறுகதை ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் வெற்றிமணி பிப்ரவரி 2024 இதழில் பிரசுரமானது. முதலில் மாதவி என்ற புனைப்பெயரில் எழுதும் கதாசிரியர் மோனா கானா சூனா சிவகுமாரன் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை. ஜெர்மனியிலிருந்து கடந்த 30 வருடங்களாக வெற்றிமணி மாத இதழின் ஆசிரியராக இருந்து அதனை தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் மோனா கானா சூனா சிவகுமாரன் இலங்கையில் களனி பல்கலைக்கழகத்தில் ஓவியம் சிற்பக்கலையில் பட்டம் பெற்ற சிறந்த ஓவியக் கலைஞரும் ஆவார். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெற்றிமணி பத்திரிகையை வெளிக்கொணர்ந்து அதன் ஆசிரியராகவிருந்த மோனா கானா சுப்பிரமணியம் அவர்களின் மகனான இவர் தந்தையார் வழியில் பத்திரிகை துறையில் தொடர்ந்து இயங்கி வருகிறார். மிக இளம் வயதிலேயே எழுத ஆரம்பித்த சிவகுமாரன் மாதவி, நிலாமகள் ஆகிய புனைப்பெயர்களில் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், குறுநாவல்களை எழுதியுள்ளார். இவரது பொன்மலர் என்ற முதலாவது கதை 1969 தினகரன் பத்திரிகையில் வெளியானது. அப்போது இவருக்கு வயது 17. அதனைத் தொடர்ந்து காலம் கடந்த கண்ணீர், சுமப்பதுதான் சுகம், சொர்க்கத்தை தேடி, வேலி போன்ற சிறுகதைகள் வீரகேசரி, தினபதி பத்திரிகைகளில் பிரசுரமாயின. 1971 ஆண்டு இவரது ஒரே ஒரு தெய்வம் என்ற குறுநாவல் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இடைவெளி சிறுகதை தொகுதி வெளிவந்தது. இந்த நூலின் மதிப்புரையை பிரபல இலக்கியவாதி கவிஞர் வீணா கந்தவனம் அவர்கள் எழுதியிருந்தார். அவர் சிவகுமாரனின் எழுத்துக்கள் பற்றி தான் எடுத்துக்கொண்ட உரிப்பொருளை விவரிப்பதற்கு அளவாகவே சம்பவங்களை உருவாக்குகின்றார். தேவைக்கு மிஞ்சிய வார்த்தை பிரயோகங்களோ வர்ணனைகளோ போதனைகளோ இவரது கதைகளில் இல்லை. அதனாலும் இவரது கதைகள் மிக இறுக்கமாக உள்ளன. உரிப்பொருள்கள் காதல், பிரிவு, மொழிப்பற்று, நாட்டு நலம், பண்பாடு, குழந்தை மனம், சந்ததி இடைவெளி என்று பல வகைப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். சிறுகதை அப்பவும் இப்பவும் என் பக்கத்து சீட் அவள். எழுதியவர் மாதவி என்ற புனைப்பெயரில் மோனா கானா சூனா சிவகுமாரன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அப்ப எல்லா பெண்களும் அழகுதான். ஆனால் அவள் எனக்கு பேரழகி, அவ்வளவுதான். பாடசாலையில் படிக்கும் காலத்தில் படிப்போடு சங்கீதம், பரதநாட்டியம் இரண்டிலும் அவள் உச்சம். பாடசாலை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் இருப்பாள். காலையில் பாடசாலை ஆரம்பிக்கும் போது ஒலிபெருக்கியில் தேவாரம் அவள்தான் பாடுவாள். திங்கள் முதல் வெள்ளி வரை அவள்தான், அந்த ஒரு சில நாட்களை தவிர. தேவாரம் பாடத் தொடங்கியதும் யார் நடந்து வந்து கொண்டிருந்தாலும், அந்த இடத்தில் அதிபராக இருந்தாலும் அவர் அகலாது நிற்க வேண்டும். இது நமது பாடசாலை ஒழுங்குமுறையில் இருந்தது. நான் அவள் பாடி முடிந்த பின்பும் ஒரு நிமிடம் நிற்பேன். ஆண்டவனை நினைத்து அல்ல, அவளை நினைத்து. எனக்கு பாடசாலையின் ஒழுங்குமுறையில் அது மிகவும் பிடித்திருந்தது. பொதுவாக கலைஞர்களுக்கு ஒரு வசதி, அவர்களை யார் வேண்டுமானாலும் ரசிக்கலாம், பார்க்கலாம். எவரும் அதனை பிழையாக எடுக்க மாட்டார்கள். இல்லையென்றால் ஆண்களின் அறைகளில் KR விஜயா, காஞ்சனா, லக்ஷ்மி, ஷோபா, சில்க் சிமிதா என்றும், பெண்களின் அறையில் ரஜினி, கமல், மோகன், மைக்கேல் ஜாக்சன் என்றும் எவரும் புகுந்திருக்க முடியாதல்லவா? கே. பாலச்சந்தர் அவர்களின் சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் வந்து
அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவிய காலத்திலும் சொல்லாமல் போன காதல் தங்களதுதான் என பலர் நினைப்பது போல நானும் தான் நினைக்கின்றேன். ஒரே பாடசாலை, ஒரே வகுப்பு இருந்தும் கதைப்பது குறைவு. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் அதிகமாக கதைத்தால் காதல் மட்டும்தான் காரணம் என்றான ஒரு காலம் அது. இப்பொழுதெல்லாம் ஒருவர் எங்கு நிற்கிறார், ஏது செய்கிறார் என்பதை பார்க்க ஆப்ஸ் நிறைய உண்டு. ஆனால் எந்த ஆப்ஸும் இல்லாத காலத்திலும் அப்போது எனக்கு அவள் எங்கு நிற்கிறாள், என்ன செய்கிறாள் என்பதை நானும் அறிவேன். அது ஆச்சரியம்தான், ஆனாலும் உண்மை. வேண்டுமென்றால் உங்கள் வாழ்வோடு உரசி பாருங்கள், அது உண்மை என்பதை உணர்வீர்கள். எனக்கு அவள் மீது ஒரு கோபம். அது ஏன் எல்லா மாணவர்களுடனும் ஒரு சிரிப்பு என்றாலும் உதிர்வாள். என்னை கண்டால் எதுவுமே இல்லை. என்னை கண்டதும் என்ன உதிர்ந்து போகிறாளா? நான் தான் அவளை பின்தொடர்ந்தேன். எந்த நிகழ்ச்சியில் எந்த பாடலுக்கு அவள் ஆடினாள், என்ன உடை, யாவும் தெரியும். ஏன், அந்த பாடலை இப்ப கேட்டாலும் அவள்தான் என் மனதில் ஆடுவாள். இப்படியாக அன்று நான் தனியாக பேசி தனியாக ரசித்தவன். இன்று 60 வருடங்களின் பின் விமானத்தில் அவள் என் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். எல்லோரும் ஏறிவிட்டார்கள். எனக்கு பக்கத்து சீட் காலியாக இருக்கிறது. ஹப்பாடி என எண்ணியிருக்க, எனக்கு இப்படியாக ஒரு பேசா மடந்தை என்னருகில் வந்து அமர்ந்தது ஆச்சரியம் என்பதை விட ஆனந்தமாகவும் இருந்தது. அவள் பலரை பரத கலைஞர்களாக உருவாக்கி வருவதால் எப்ப என்ன செய்கிறாள் என்பதை முன்னரை விட இலகுவாக அறிய முடிந்தது. அதனால் அவளை கண்டதும் கண்டுகொண்டேன் யார் அவள் என்று. அருகில் அமர்ந்தவள் சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டாள். அதனால் நானும் அவளை ஒரு கணம் சுகமாக திரும்பி பார்த்தேன். அவள் உதடுகள் மெதுவாக அசைந்தன. அந்த உதட்டு அசைவில் 60 வருடங்களுக்கு முன் பாடிய தேவாரம் அது என்பதை இப்பவும் உணர முடிந்தது. நான் முன்பு அவள் தேவாரம் பாடும்போது என்ன செய்தேனோ அதே இடத்தில் நிற்பது போல உணர்ந்தேன். 9 மணி நேர பயணம். அவள் ஒரு வார்த்தையும் பேச மாட்டாள் என அறிந்து நானும் கண்ணை மூடினேன். கண்ணன், அந்த காயத்தின் தழும்பு இப்ப இன்னும் பெரிதாக முகத்தில் தெரியுது என்றாள். நான் குரல் வந்த பக்கம் திரும்பினேன். அது அவள்தான். கிரிக்கெட் விளையாடும் போது பந்து பட்டு முகத்தில் வந்த காயம் அது. கண்ணன், நீங்கள் 2 வாரம் பாடசாலைக்கு வரவில்லை. பிறகு உங்களை பாடசாலை கலை விழாவில் மீண்டும் கண்டேன். ஆனால் நீங்கள் வருவீர்கள் என்று அப்போ எனக்கு தெரியும். உங்கள் தங்கையிடம் நீங்கள் எப்படி வருவீர்கள் என்று கேட்டேன். அண்ணாவுடன் வருவேன் என்றாள். நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்பதை ஒரே கேள்வியில் பதிலாக எடுத்துட்டேன். அட, அன்று இரத்தம் சொட்ட சொட்ட வகுப்பறையில் நின்றபோது எட்டியும் பார்க்காதவளாக இருந்தாள். இப்போ ஏர் ஹோஸ்டஸ் உங்களுக்கு என்ன ஜூஸ் வேண்டும் என்றாள். நானும் அவளும் ஒரே நேரத்தில் ஆப்பிள் ஜூஸ் என்றோம். வாழ்வில் இருவரும் ஒன்றாகச் சொன்னது இதுதான் என நான் எண்ணும் போதே அவள் தொடர்ந்தாள். விமானத்தில் தந்த கச்சான் கடலை. இது என்ன கடலை? 10க்கு கூட இல்லை. இது 10மா உங்களுக்கு என்றாள். கண்ணன், உங்களுக்கு 10மா இது? கொஞ்சம் ஊண்டியே ஒரு பூடகமாக கேட்டாள். கண்ணன், நீங்கள் கடதாசியில் சுருட்டி வைத்த கச்சான் கடலையை அப்போ யாரோ எடுத்து விட்டார்கள் என்று வகுப்பெல்லாம் தேட, பின் அவை உடைச்சு கச்சானாக அதே சுருளுக்குள் இருக்க, எந்த மந்திரவாதி இப்படி பண்ணியது என்று பக்கத்தில் உங்கள் நண்பனை கேட்க, எனக்கு இப்படி தெரியும் என்று அவன் கத்த, நீங்கள் முழிக்க, இப்பவும் நான் அதே மொழியோடு இருக்க, அவள் சொன்னாள்,
கச்சானை எடுத்து உடைத்து வைத்த அந்த மந்திரவாதி அது தான் என்றாள். ஒரு கணம் என்னை வடிவாக பார்த்தாள். அட, உங்கள் ஷர்ட்டுக்கு பாக்கெட் இல்லை, இருந்தால் பேனாமை எப்பவும் முன்பு இருக்குமே என்றாள். நான் இன்னும் மாதவியுடன் ஒரு வார்த்தை பேசவில்லை, முடியவும் இல்லை. அவள் விடாது பேசிக் கொண்டிருக்கிறாள். கண்ணன், ஒருமுறை டவுனுக்கே உங்கள் பாட்டா செருப்பு அறந்து போக ஒரு பாட்டி வந்து செருப்புக்கு குத்த ஊசி தந்ததே, அந்த ஊசியை என் உள்பாவாடையிலிருந்து கலட்டி கொடுத்ததே நான் தான் என்றாள். மாதவி, இப்படி என் அசைவுகள் ஒவ்வொன்றும் உனக்கு தெரிந்திருக்கு. என் மீதான உன் ஆசையை நான் தெரிந்திருக்கவில்லை என்று சொல்ல வாய் திறக்க அதற்கும் அவள் விடவே இல்லை. தொடர்ந்தாள். கண்ணன், உங்களுக்குத்தான் கணக்கு நல்லா வருமே, ஏன் அண்டைக்கு என்றால் 60 வருடங்களுக்கு முன் அந்த கணக்கு வாத்தியார் கேட்க தெரியாது மாதிரி நின்ற நீங்கள்? எனக்கு தெரியும், அடுத்தது என்னை கேட்டால் நான் சொல்லட்டுமே என்றுதானே. ஆனால் எனக்கும் விடை தெரியும், நீங்கள் சொல்லவில்லை என்று நானும் சொல்லவில்லை. வாத்தியார் எங்கள் இருவருக்கும் என்ன நடந்ததென்று புரிஞ்சு தள்ளினார். கண்ணன், என்னடா கண்ணன்? கண்ணன் என்று தினமும் பேசும் ஒருவருடன் போல் பேசுகிறேன் என்று நினைக்கிறீங்களா? என்னுடைய மகனை நான் கண்ணன் என்றுதான் கூப்பிடுவேன் என்றாள். நான் என் மகளை மாதவி என்று அழைப்பதை அவளுக்கு சொல்ல விருப்பமில்லை. ஏனென்றால் கண்ணன் என்று அவள் கூப்பிடுவது என் நினைவாக இருக்காது. ஏனென்றால் அது எல்லா அம்மாக்களும் பிள்ளைகளை குஞ்சு குட்டி என்பது போல் கண்ணன் என்று அழைப்பதும் புதுசில்லை. நான் மாதவி என்றது பிறருக்கு கோவலன் மாதவி என்றாக தெரிந்தாலும் எனக்கு பக்கத்தில் இருப்பவள்தான் அந்த மாதவி. கதைப்பாளோ என எண்ணிய மாதவி இப்போ கதைத்து கொண்டே இருக்கிறாள். அந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஒரு வயதுக்கு பின் ஆண் பெண் என்ற உணர்வு நீங்கி மனிதர்கள் நாம் என்ற உணர்வோடு எல்லோருடனும் கதைப்பார்களோ? ஆனால் ஒன்று, வார்த்தை தடுமாறித்தன்னும் ஒரு வார்த்தை உங்களை விரும்பினேன் என்று நேரடியாக அவள் கூறவே இல்லை. அது பெண்களுக்கே உரிய பண்புதான். உங்களுக்கு கச்சான் பிடிக்கும் தானே? தான் கொண்டு வந்த கச்சான் கடலை பேக்கெட்டை உடைத்து எனக்கு நீட்டுகிறாள். அன்றும் அவள் பக்கத்து சீத்தான், இப்பவும் அவள் பக்கத்து சீத்தான். அப்போதும் எட்டி நீட்டுகிற தூரம்தான், இப்பவும் அப்படித்தான். பெற்றுக்கொண்டேன். சாமி தந்த இந்த வரத்தை அப்ப தரவில்லையே என எண்ண முடியவில்லை. காரணம், எம்மை பிரித்தாலும் இருவருக்கும் அழகிய வாழ்வை தந்ததுதான். பின் குறிப்பு: அன்று பாடசாலையில் அதிகம் பாடிய தேவாரமும் இன்று விமானத்தில் என்னை கண்டதும் முதல் இதழுக்குள் உச்சரித்த தேவாரமும் இதுதான். திருஞான சம்பந்தரின் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை அப்பவும் இப்பவும் என் பக்கத்து சீட் அவள். எழுதியவர் மோனா கானா சோனா சிவகுமாரன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.